வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டில் சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தோம். டாக்டர் பார்த்துட்டு வெளில வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம். ரெஸ்ட் ரூமில் போனோம்னா அந்த பாத்ரூமில் ஒரு டேப் லீக் ஆகிருக்கும் போல இருக்குது. அதனால் அந்த டேப்பை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் அந்த இடத்துல ப்ளக் பண்ணியிருக்காங்க. ப்ளக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இரும்பில் செஞ்ச அந்த ப்ளக் ப்ளக் பண்ணியிருக்காங்க. அந்த இரும்பு ப்ளக்கோட லென்த் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த பாத்ரூமோட விட்த்தும் கம்மியாக இருக்குது. நம்ம டோர் திறந்து நேராக உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு இந்த ராடு தான் நமக்கு நேராக வருது. ஸோ லைட்டாக தலையில் கூட கீறி விட்டுடுச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இந்த சேஃப்டி வீடியோ போடலான்னு போட்டேன். ஜென்ரலாக என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ளக் பிளாஸ்டிக்கில் வைக்கிற ப்ளக் லென்த்து கம்மியாக இருக்கும். பிளாஸ்டிக் ப்ளக் போட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் சின்ன விஷயங்கள் சில சமயத்தில் பெரிய ஒரு ஆபத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சரியாக செய்கிறோமான்னு பார்த்துக்கணும். இதை பற்றி ஊடகத்தில் எதாவது இருக்கான்னு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு அயர்ன் ராடு குத்தி ஒரு குழந்தைக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு, காங்கிரீட் போடும்போது அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்த்தேன். இதை தவிர பார்த்திங்கன்னா, ஒரு யானைக்கு இது மாதிரி இரும்பு ராடு குத்தி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அந்த ஊடக செய்தியை பார்த்தேன். ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்திங்கன்னா, எப்போவாவது ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. ஆனால் அது நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ப்ளம்பருங்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் கரெக்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான சைஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்கலாம். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.